குணா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 28ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கோத்தபாயவுக்காக ஈஸ்டர் தாக்குதலா, முடுக்கி விடப்பட்டது விசாரணை, அமைச்சர் பிமல் வெளிப்படை. கோத்தபாய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காகத்தான் உயிர்த்த நேர தாக்குதல்கள் இடம்பெற்றனவா என்ற கோணத்தில் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இவ்வாறு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அரசியல்வாதிகள் அதிகாரத்துக்கு வருவதற்காகவும் கைப்பற்றிய அதிகாரத்தில் தொடர்ந்து இருப்பதற்காகவுமே கடந்த காலங்களில் இனவாதத்தை பயன்படுத்தினர். மஹிந்த ராஜபக்சவும் அப்படித்தான், கோத்தபாய ராஜபக்சவும் அப்படித்தான். கோத்தபாய ராஜபக்ச அதிகாரத்துக்கு வருவதற்காகத்தான் ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்டதா என்ற சந்தேகம் உண்டு. இப்போது அதற்கான விசாரணைகள் இடம்பெறுகிறது. அதிகாரத்துக்கு வருவதற்கும் அதிகாரத்தில் நிலைத்து இருப்பதற்கும் இனவாதத்தை பயன்படுத்த இவருக்கும் இனியும் இடமில்லை. இந்த தகவலை மிகவும் ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றோம். ஒரு தலைமுறையை 1983ஆம் ஆண்டில் இழந்தோம். அதன் தொடர்ச்சியாக பல அழிவுகளை சந்தித்து 2009ஆம் ஆண்டு இன்னொரு தலைமுறையையும் இழந்தோம். 2022ஆம் ஆண்டு தொடக்கம் 2024ஆம் ஆண்டு வரை ஏராளமான மக்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இதுவும் ஒரு வகை கொலைதான். கோத்தபாயவால் நிகழ்த்தப்பட்ட பெரும் அநியாயம் இது. 2015ஆம் ஆண்டு வரை ராஜபக்சக்கள் இனவாதத்தை வளர்த்து கொண்டு வந்தனர். 2015ஆம் ஆண்டின் பின்னர் இனவாதத்துக்கு பொருந்தக்கூடிய நிலையை உருவாக்கினார்கள். அதுதான் ஈஸ்டர் தாக்குதலாக வெளிவந்தது. இனவாதம் இழப்பையும் அழிவையும் தவிர வேறு எதையும் தராது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, செம்மணி புதைகுழி 5 எண்பு தொகுதிகள் நேற்று முற்றாக மீட்பு. அரியாலை செம்மணி மனித புதைகுழியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட பணிகளின் போது 5 எண்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழி மீதான 2ஆம் கட்ட அகழ்ப்பணிகள் 22ஆம் நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது 5 எண்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி இதுவரை 95 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் விடுமுறை என்பதால் அரை நாள்கள் மாத்திரமே அகழ்ப்பணிகள் இடம்பெற்றன. புதிதாக எண்பு தொகுதிகளவையும் அடையாளப்படுத்தப்படவில்லை. நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்ப்பணிகள் இடம்பெற்று வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம், சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும், ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவபீட மாணவர்களும் மற்றும் கலைப்பீட தொல்லியல் துறை மாணவர்களும் அகழ்ப்பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, புதிய பிரதம நீதியரசராக பிரீத்தி பத்மன் சூரசேன ஜனாதிபதி முன்னிலையில் நேற்று பதவியேற்பு. இலங்கையின் 49வது பிரதம நீதியரசராக பிரீத்தி பத்மன் சூரசேன நேற்று காலை பதவியேற்றார். ஜனாதிபதி அன்றகுமார முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து இந்த பதவியேற்று இடம்பெற்றது. பிரதம நீதியரசராக செயற்பட்ட முருடு நிரூபா பிதுஷினி பெர்னாண்டோவின் ஓய்வு பெற்று சென்றதை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றத்துக்கு நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. அவரது நியமனத்துக்கு அரசியலமைப்பு பேரவை அங்கீகாரம் வழங்கியதைத் தொடர்ந்து அவர் 49வது பிரதம நீதியரசராக நேற்று பதவியேற்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, மாகாண சபை தேவையா, பரிசீலனை அவசியம், முன்னாள் பிரதமர் தினேஷ் வலியுறுத்து. மாகாண சபை முறைமையை அப்படியே கொண்டு செல்வதா, முடித்துக்கொள்வதா அல்லது அதனை முழுமையாக மறுசீரமைப்பு செய்வதா என்பது தொடர்பில் விரிவான பரிசீலனைகள் இடம்பெறுவது அவசியம் என்று முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, 40 வருடங்களுக்கு முன்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட மாகாண சபை முறைமை இன்று பயன்படுத்தப்படுகின்றதா அல்லது அரசியல் சவால்களை எதிர்கொள்கின்றதா என்பதை நாங்கள் ஆராய வேண்டும். அத்துடன் மாகாண சபை முறையின்றி கடந்த பல வருடங்களாக நாடு இயங்கியுள்ளது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 2014ஆம் ஆண்டு இறுதியாக ஊவா மாகாண சபைக்கு தேர்தல் நடத்தப்பட்டதன் பின்னர் இன்னும் மாகாண சபைக்கு தேர்தல்கள் நடத்தப்படவில்லை. மாகாண சபைகளின் பதவிக்காலங்கள் நிறைவடைந்து கிட்டத்தட்ட 6 அல்லது 7 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இன்னமும் தேர்தல் இடம்பெறவில்லை. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதில் தேர்தல் முறை தொடர்பான சட்ட சிக்கல் காணப்படுவதால் அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும் எனவும் கூறப்படுகின்றது. சில கட்சிகள் தேர்தல்கள் உடனடியாக நடத்துமாறு வலியுறுத்துகின்றன. எனவே மாகாண சபையை அடிப்படையாக வைத்து பரந்துபட்ட மீளாய்வு கலந்துரையாடல் இடம்பெற வேண்டியது அவசியம் என்பது இதிலிருந்து புலப்படுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும், அமைச்சர் லால்காந்த் வலியுறுத்து. ஜனாதிபதி அன்றவின் பாதுகாப்பு உயர்த்தப்பட வேண்டும், இது மிகவும் அவசியமானது என்று விவசாய அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, முன்னாள் ஜனாதிபதிகள் உச்ச பாதுகாப்புடன் இருந்தனர். தற்போதைய ஜனாதிபதி
மிகவும் குறைந்தளவு பாதுகாப்புடன் பலம் பெறுகின்றார் என்று பலரும் கருத்து தெரிவித்ததை பார்க்கின்றேன். உண்மையில் இந்த கருத்துக்கள் முட்டாள்தனமானவை. என்னை பொறுத்தவரை ஜனாதிபதி அன்றவின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி பயணிக்கும் போது அவருடன் ஒரு குழு செல்ல வேண்டியது அவசியம். இது தவிர்க்க முடியாத ஒன்று. ஜனாதிபதிக்கு நிச்சயம் அச்சுறுத்தல்கள் உள்ளன. எனவே குறைவான பாதுகாப்பை வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? தனக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்படுவதை தோழர் அன்றகுமாரவும் விரும்ப மாட்டார். ஆனால் அவருக்கு ஹெலிகாப்டர் மூலம் கண்காணிப்பும் பாதுகாப்பும் வழங்கப்பட வேண்டும் என்பதே எனது கருத்தும் நிலைப்பாடும் ஆகும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக படையினரால் கொல்லப்பட்டவர்களை புதைத்தோம், சோமரட்னவின் சாட்சியமூடாக செம்மணியை அணுக வேண்டும், மக்கள் போராட்ட முன்னணி வலியுறுத்து. கிரிசாந்தி குமாரசுவாமி கொலையின் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட சோமரட்ன ராஜபக்ச என்பவர் நேரடியாக அளித்த சாட்சியமூடாக நாங்கள் செம்மணியை அணுக வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணியின் அரசியல் செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 300 முதல் 600 வரையான பேரை கொலை செய்து எங்களிடம் மேலதிகாரிகள் தந்தார்கள். இங்கு கொண்டு வந்து அவர்களை புதைத்திருக்கின்றோம் என அவர் சாட்சியம் வழங்கியிருந்தார். அதன் பின்னர் சர்வதேச அமைப்புகள், சர்வதேச மன்னிப்பு சபை போன்றன மேற்கொண்ட முயற்சிகள் மூலம் 99ஆம் ஆண்டு அகழ்பணியை மேற்கொண்டு சுமார் 19 எலும்புக்கூடுகளை அப்போது கண்டுபிடித்திருந்தார்கள். அது மட்டுமன்றி இன்று கட்டணங்களுக்கான அகழ்வு வேலை இடம்பெற்ற போது சில மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதற்கான வழக்கு தொடுக்கப்பட்டு பின் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நேற்று வரை 90 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது ஒரு இன அழிப்பின் சான்றாக ஒரு இனத்தின் மேல் நிகழ்த்தப்பட்ட பெரும் கொலையாக நாங்கள் பார்க்க வேண்டும். சிங்கள சகோதரர்கள் எங்களுடன் பேசும்போது, தர்க்கம் செய்யும் போது விடுதலை புலிகளின் கொலைகளை பற்றியெல்லாம் பேசுகின்றார்கள். அதுவல்ல இங்கு பிரச்சினை. விடுதலை புலிகளை அரசாங்கம் பயங்கரவாதிகள் என முத்திரை குத்தியுள்ளது. பாதுகாப்பு படையினர் என்ற பெயரில் மக்களை பாதுகாக்க வந்தவர்கள் கொலை செய்திருந்தால் அது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் என்பதை மறந்துவிடக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இனிய பாரதியின் அலுவலகத்தில் சிஐடி விசேட சோதனை, முக்கிய சகாவும் கைது. இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாநசபையின் முன்னாள் உறுப்பினர் புஷ்பகுமார் பயன்படுத்திய அலுவலகங்கள் மற்றும் முகாம்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது இனிய பாரதியின் முக்கிய சகாவான திருக்கோவில் பிரேசபை முன்னாள் உறுப்பினர் விக்னேஸ்வரன் சந்தேகத்தின் அடிப்படையில் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஈஸ்டர் தாக்குதல் விவரம் விரைவில் வெளியிடப்படும், அனுர அரசு உறுதி. ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய முக்கிய புள்ளிகளின் விவரம் விரைவில் பகிரங்கப்படுத்தப்படும் என பெருந்தோட்ட அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் கருத்துரைத்த அவர், ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் தற்போது விசாரணைகள் நியாயமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதை கருத்தினால் மல்கம் ரஞ்சித் உள்ளிட்ட அனைவரும் அறிவர். கடந்த காலங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை. ஆனால் இன்று சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்ற நம்பிக்கை அனைவர் மத்தியிலும் ஏற்பட்டுள்ளது. எனவே ஏப்ரல் 21 தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்த நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக போலீஸ் நிலையத்தில் சந்தேக நபர் பலி, 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் அதிரடியாக பணியிடை நீக்கம். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படும் சம்பவத்தை அடுத்து குறித்த போலீஸ் நிலையத்தின் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவத்தின் போது போலீஸ் நிலையத்தில் கடமையில் இருந்ததாக கூறப்படும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருமே இவ்வாறு பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 66 வயதுடைய ஒருவர் சிறை கூடத்தில் உயிரை மாய்த்து கொண்டமை தொடர்பில் கிளிநொச்சி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்களால் முன்னெடுக்கப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளை அடுத்து குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் 2 பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக அச்சமின்றி வாருங்கள், உச்சம் தொட வைப்போம் நாட்டை, அமைச்சர் விஜிதஹேர தலைப்பு. இலங்கையில் தற்போது முதலீட்டுக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று எமது முதலீட்டு சபை இந்த வருடம் பாரிய அளவிலான முதலீட்டாளர்களை அழைத்து வந்துள்ளது. எனவே அச்சமின்றி எமது நாட்டுக்கு வந்து முதலீடு செய்யுமாறு முதலீட்டாளர்களுக்கு நாம் பகிரங்க அழைப்பு விடுக்கின்றோம் என வெளிநாட்டல்வர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். இலங்கை வர்த்தக கவுன்சிலின் உலகளாவிய சம்மேளனத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் கொழும்பு ஷங்கரில்லா ஹோட்டலில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார்.
அங்கு தொடர்ந்து உரையாற்றியவர், எமது நாட்டை சர்வதேச நாடுகளுக்கு முன்பாக அழகானதும் வளமான நாடாகவும் மாற்ற வேண்டும். இந்த சவாலை வெற்றி கொள்ள அரசினால் மாத்திரம் முடியாது. இதற்கு வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியமாகும். நாம் அனைவரும் இணைந்தே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினகோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினகோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, இனப்படுகொலை விவகாரத்தை அடுத்த கட்டத்திற்கு நகரவிடாமல் தடுக்க முயற்சி, ஜெனீவாவில் புதிய தீர்மானத்தை கொண்டுவர ஒன்றுபடுங்கள், இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த வழிகள் உண்டு, இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உடன்படிக்கையில் கையெழுத்திடாவிட்டாலும் இலங்கையில் இடம்பெற்ற மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள், இன அழிப்பு ஆகியவற்றுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கான வழிகள் இருப்பதாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை YMCA மண்டபத்தில் இடம்பெற்ற 1983 கருப்பு ஜூலை படுகொலை வாரத்தில் நேற்று, இன்று, நாளை மக்கள் கருத்தாய்வு நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் 1983 கரை படிந்த கருப்பு ஜூலை வாரத்தை நினைவு கூறுவதுடன் மட்டும் நின்றுவிடாமல் வெலிக்கடை சிறைச்சாலையில் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட எமது உறவுகளின் கோரிக்கைகளுக்கு வலுச்சேர்ப்பவர்களாக இருக்கின்றோமா என்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டும். எமது உயிர் பறிக்கப்பட போகின்றது என தெரிந்தும் எமது இனத்தின் கொள்கைக்காக எந்தவித விட்டுக் கொடுப்புகளையும் காட்டிக் கொடுப்புகளையும் செய்யாது தமது உயிர்களை தியாகம் செய்தவர்கள், தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட அரச பயங்கரவாதம் ஒவ்வொரு காலப்பகுதிகளிலும் தமிழ் மக்களை அளித்த வரலாறுகளே அதிகம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, சுமையாக அமையாத கல்வி, கல்வி சீர்திருத்தத்தில் அரசாங்கத்தின் இலக்கு. கல்வி சீர்திருத்தம் என்பது வெறுமனே புதிய பாடங்களை அறிமுகப்படுத்துவது அல்ல, மாறாக ஒட்டுமொத்த கல்வி முறைமையை மாற்றியமைப்பதாகும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வளமான நாட்டுக்காக பெண்களாகிய நாம் அனைவரும் ஒன்றாக எனும் தலைப்பில் தேசிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட மகளிர் ஒன்றியம் ரத்தினபுரி நகர மண்டபத்தில் ஏற்பாடு செய்திருந்த கருத்து பரிமாற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இவ்வாறு கூறினார். அங்கு கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக மேலும் உரையாற்றிய பிரதமர், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் சுமையாக அமையாத கல்வி முறைமையை உருவாக்குவது தமது அரசியல் இயக்கத்தினுள் தொடர்ச்சியாக கலந்துரையாடப்பட்ட ஒரு விடயம் என்றார். இது தமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, கருப்பு ஜூலை படுகொலை தீப்பந்தமேந்தி போராட்டம். வடமராட்சி நெல்லியடி பேருந்து நிலையத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை கருப்பு ஜூலை நினைவேந்தல் நிகழ்வு மாலை 7 மணியளவில் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் கருப்பு ஜூலை நினைவேந்தல் இடம்பெற்றது. இவ்நினைவேந்தலில் பல நூற்றுக்கணக்கானோர் கையில் தீப்பந்தம் ஏற்றி கோஷங்களை எழுப்பி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலவரங்களில் கொல்லப்பட்ட எமது மக்களுக்கு நீதி வேண்டும், செம்மணி புதைகுழிக்கு சர்வதேச நிபுணர் குழு மேற்பார்வை செய்ய வேண்டும் என தீப்பந்தம் ஏந்தி நினைவேந்தலை மேற்கொண்டவர்கள் கோஷங்களை எழுப்பி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, மீண்டும் கூட்டமைப்பாக ஒன்றிணைய வாருங்கள், தமிழ் தேசிய கட்சிகளுக்கு CVK சிவஞானம் அழைப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைந்து செயற்பட்ட சக தமிழ் தேசிய கட்சிகள் மீண்டும் கூட்டமைப்பாக இணைந்து செயற்பட முன்பாருங்கள் என தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ் தேசிய வீரர்கள் தின நிகழ்வு நேற்று முன்தினம் சனிக்கிழமை தந்தை செல்வா நினைவு அரங்கில் இடம்பெற்றது. இதில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே மேற்கண்ட அழைப்பை விடுத்து மேலும் கருத்தெரிவிக்கையில், இந்த நினைவு நாளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணித்த சக தமிழ் கட்சிகளிடம் மீண்டும் கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றேன். நான் தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக பொறுப்பேற்று 5 நாட்களில் சக தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் வீடுகளுக்கு சென்றேன். மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைந்து செயற்பட வாருங்கள் என அழைப்பு விடுத்தேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஒற்றுமையை ஏற்படுத்த முடியவில்லை. எனது முயற்சி தோற்றுவிட்டது. இவ்விடயத்தில் நான் தோற்கவில்லை. இது ஒற்றுமைக்கு கிடைத்த தோல்வியாகும். இன்றும் நான் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைந்து செயற்பட கட்சிகள் முன்வர வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றேன். தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கு தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். இந்த ஒற்றுமை சக தமிழ் கட்சிகளை விமர்சிக்காமல் இருப்பதோடு தமிழரசு கட்சியின் தனித்துவத்தை பாதுகாப்பதாகவும் நிபந்தனை விதிக்காது இருக்கவும் வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினகோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.